உதயம் சோத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், வழக்கறிஞர் மற்றும் ஓபிஎஸ் அவர்களினுடைய ஆதரவாளருமான திரு சுப்ரத்தினம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம், வணக்கம் தம்பி, வணக்கம். சார் அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களா இருந்த ம். எம்பியுமாக இருந்த திரு அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகலிருந்து விலகி திமுகல இணைஞ்சிருக்கிறாரு. இத எப்படி பார்க்குறீங்க? சார் இதிலிருந்து இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இதிலிருந்து அரசியல் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது தக்க தருணம். காரணம் என்னன்னா, திரு அன்னராஜா அவர்கள் அவருடைய பயோடேட்டா பார்த்தீங்கன்னா, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் அண்ணா காலத்துல, அதாவது பேரறிஞர் அண்ணா காலத்துல திமுகங்கிற அமைப்பு உண்டு. திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம்னு உண்டு. அன்றைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல முன்னணி வீரர்களாக இருந்தவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களால் திரட்டப்பட்ட, பேரறிஞர் அண்ணா அவர்களால் தம்பி என்று அழைக்கப்பட்ட இளைஞர் பட்டாளம் தான் அன்றைக்கு மாணவர் பட்டாளம், இளைஞர் பட்டாளம் ஒன்றிணைந்து தான் அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அழைப்பு விடுத்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முன்னணி கள வீரர்களாக விளங்கினார்கள். அப்படி அவர்கள் முன்னணி கள வீரர்களாக விளங்கிய அமைப்பு திமுக, திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அமைப்பிற்கு பேர் திமுக, திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம். அந்த அமைப்பிலிருந்து வந்தவர் அண்ணன் அன்வர் ராஜா. அவருடைய அரசியல் வரலாற்றை எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிறகு அவர் அண்ணா காலம் தொட்டு பிறகு ஒன்றிணைந்த திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் கலைஞர் காலத்தில், அடுத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 இயக்கம் துவங்கும் பொழுது இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்ட ஆரம்பகால அடிநாள் உறுப்பினராக விளங்கியவர் அண்ணன் அன்வர் ராஜா அவர்கள். பிறகு 1986 புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் மண்டபம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக வெற்றி பெற்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திருநெல்வேலியில் நடத்திய பாராட்டு விழாவில் தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் பொற்கரங்களால் அன்றைக்கு பட்டாடை அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டவர் அண்ணன் அன்வர் ராஜா அவர்கள். பிறகு புரட்சித்தலைவர் அம்மா அவர்களுடைய தலைமையை ஏற்று அமைச்சராகவும் ராமநாதபுரம் தொகுதியுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர். He was elected as Lok Sabha member from Ramanad parliamentary constituency. He was an elected MP from Ramanathapuram parliamentary constituency. இப்படி நீண்ட அரசியல் வரலாறுக்கு சொந்தக்காரர் அன்வர் ராஜா அவர்கள் சரியான காரணத்தை சொல்லித்தான் அவர் தொடர்ந்து பிஜேபி அரசு கடந்த காலத்தில் கொண்டு வந்த அந்த முத்தலாக், ட்ரிபிள் தலாக் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டம் அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது, அபாலிஷன் ஆஃப் ட்ரிபிள் தலாக் என்ற சட்டம் அறிமுகப்படுத்த, அதை எதிர்த்து சட்டமன்றத்தில் பேசியது, பாராளுமன்றத்தில் பேசியது மட்டுமல்ல, அன்றைக்கு கொண்டு வரப்பட்ட மைனாரிட்டிஸை குறிவைத்து அவர்கள் நசுக்கக்கூடிய வகையிலே கொண்டு வரப்பட்ட சட்டங்களை எல்லாம் எதிர்த்து அவர் நாடாளுமன்றத்தில் பேசியது மட்டுமல்ல, அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை சமுதாயத்தினுடைய முகமாக பார்க்கப்படக்கூடிய நீண்ட நெடிய அரசியலுக்கு சொந்தக்காரர் அண்ணன் அன்வர் ராஜா அவர்கள். இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீரென்று நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்ததன் காரணமாகத்தான் மைனாரிட்டி சமுதாயம், சிறுபான்மை சமுதாயமானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி சென்று விட்டது. எனவே அந்த வாக்கை அணியாமல் இழந்ததன் காரணமாகத்தான் 40 தொகுதியில் நாங்கள் தோற்றோம். எனவே சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் பின்னடைவை சந்தித்தோம். எனவே நாடாளுமன்ற தேர்தலில் பெருவெற்றியை பெற வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேற வேண்டும், வெளியேறுகிறோம் என சொல்லி அன்றைக்கு மதுரையில் நடந்த முஸ்லீம் லீக் மாநாட்டில் கூட கலந்து கொண்டு தன்னுடைய மதச்சார்பின்மை வெளிக்காட்ட முயற்சி செய்தார். ஆனால் என்ன நடந்தது? திடீரென்று எந்த காரணத்தை சொல்லி மைனாரிட்டி பாரதிய ஜனதா கட்சியுடன் நான் கூட்டு வைத்திருப்பதன் காரணமாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை இழக்க வேண்டியது இருக்கிறது என்று காரணத்தை சொல்லி வெளியேறினாரோ, அதை தூக்கி எறிந்து விட்டு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடன் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து கூட்டணியை தன்னிச்சையாக அறிவித்ததை திரு அன்வர் ராஜா அவர்கள் தொடர்ந்து எதிர்த்து வந்தார்கள். அவர் எதிர்ப்பை இவர்கள் புறந்தள்ளியதன் காரணமாக இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய தாய் வீடாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது அவர் சுயமாக எடுத்த அரசியல் முடிவாக இருக்கலாம். ஆனால் இதிலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாம் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்திருப்பதை நம்முடன் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் விரும்பவில்லை என்ற உண்மையை உணர்ந்து அதற்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய தலைவர்களையாவது தக்க வைத்து கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். ஒன்று.
இது அவருடன் இருக்கக்கூடியவர்களை தக்க வைப்பதற்கு அவர் எடுக்க வேண்டிய முயற்சி. இரண்டாவதாக, நாங்கள் அடிக்கடி சொல்லி வருவதைப் போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு 2 கூறுகளாக, மீண்டும் 3 கூறுகளாக பிரிந்து கிடக்கிறது. எனவே பிரிந்து கிடக்கக்கூடிய சக்திகள்லாம் ஒன்று சேர்த்தால்தான் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் we can at least put up a decent fight. ஒரு டஃப் ஃபைட்னு சொல்லுவோம்ல, அந்த அளவில் ஒரு கடும் போட்டியினாலும் இன்றைக்கு ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான வலுவான கூட்டணியை எதிர்த்து நிற்க வேண்டுமென்றால், களங்காண வேண்டுமென்றால், பிரிந்து கிடக்கக்கூடிய கட்சியினுடைய அனைத்து சக்தியும் ஒன்றிணைந்து நம்முடைய பாரம்பரிய ஓட்டுகள் எல்லாம் இணைத்து தொண்டர்கள் மத்தியிலே ஒரு உணர்ச்சி வாக்கி நாம் தேர்தலை சந்தித்தோம் என்றால்தான் நாம் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் மதிக்கத்தக்க வெற்றியை பெற முடியும் என்பதைத்தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். நல்லெண்ணம் படைத்த திராவிட இயக்க சித்தாந்தவாதிகளும் சொல்லி வருகிறார்கள். நமக்கு காலங்காலமாக வாக்களித்த பொதுமக்களும் சொல்லி வருகிறார்கள். நம்முடைய அனுதாபிகளும் சொல்லி வருகிறார்கள். இதை உணர்ந்து திரு இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய நடவடிக்கைகளில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கட்சி தனிநபருடைய வெறுப்புகளை தாண்டி, அபிலாஷைகளை தாண்டி கட்சி தான் முக்கியம் என்ற அடிப்படையில் இணைப்புக்கு அவர் வழிவிட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய யதார்த்தமான கள நிலவரமாகும். அரசியலில் நிலவக்கூடிய கள நிலவரமாகும். ஓபிஎஸ் அவர்கள் தாவேகாவோட இணைய போறதாக சில செய்திகள் வருது. தாவேகாவுடைய மாநாடுக்கு போக போறதாகவும் செய்தி வருது. அது எப்படி பாக்குறீங்க? ஏங்க, எனக்கு எனக்கு உங்களுடைய கேள்வியை கேட்டோன்னே எனக்கு சிரிப்பு தான் வருது. a leader who has served as the chief minister of Tamil Nadu thrice, do you really think he will take such a drastic decision? அது 3 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள், மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவராக பார்க்கப்படக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நேற்று இயக்கம் துவங்கி இருக்கக்கூடிய தாவகாவில் இணைய போகிறார் என்று கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கே நகைப்பாக தெரியவில்லையா? நண்பர் சித்தார்த் அவர்களே, தம்பி சித்தார்த், இந்த கேள்வி உங்களுக்கே வினோதமாக இந்த கேள்வி உங்களுக்கே நகைச்சுவையாக வினோதமாக சில பேர் சொல்றாங்க. இந்த செய்தி சில பேர் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுல விவரம் தெரிஞ்ச அரசியல்வாதி யாரும் இந்த கருத்தை சொல்லல. என்ன சொல்றாங்கன்னா, ஓபிஎஸ் தாவகாவுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் பேசுறாங்களே தவிர தாவகாவுடன் இணைப்பார் என்று மிக தெளிவாக உங்கள் வாயிலாக நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் என்ன லைட்டர் வெயின் ஐ வாஸ் ரெஃபரிங் சர்டன் திங்ஸ். பட் நல்ல கேள்வி கேட்டீங்க சித்தார்த். என்னன்னா, இதன் வழியாக நாங்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லி விடுகிறோம். எப்படி அன்னராஜா அவர்கள் இயக்கம் இன்றைய காலம் முதல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் இருந்தாரோ, அதை போல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் மாணவர் பருவம் தொட்டு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையை ஏற்று திராவிட இயக்க சித்தாந்தத்தில் தன்னை மூழ்கடித்து கொண்டு திராவிட இயக்கத்தில் பயணித்து புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி துவங்கின பொழுது 72 பெரியகுளத்தில் அவருடைய வார்டில் 25வது வார்டு பெரியகுளத்தில் தன்னை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் மட்டுமல்ல, கட்சியினுடைய பிரதிநிதியாகி, அந்த வட்டக்கழகத்தின் செயலாளராகி, எம்ஜிஆர் இளைஞரினுடைய பெரியகுள நகர துணை செயலாளராகி, பிறகு பெரியகுளத்தினுடைய நகர கழக செயலாளராகி, பிறகு 1996 உள்ளாட்சி தேர்தலில் இயக்கம் பின்னடைவை சந்தித்து 4 சேர்மன் ஜெயிச்சப்ப 96 பெரியகுளம் நகர்மன்ற தலைவராக வென்று அம்மா அவர்களுடைய நல்லன்பை பெற்று நகர செயலாளர், மாவட்ட செயலாளராகி, மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினராகி, வருவாய்த்துறை அமைச்சராகி, அமைச்சரான 3 மாதத்தில் முதலமைச்சராகி, பிறகு மீண்டும் 3 முறை முதலமைச்சராகி, கழகத்தினுடைய தேர்தல் பிரிவு செயலாளராகி, பொருளாளராக தொடர்ந்து இருந்து இன்று வரை எங்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் பிரிவினை வருகிற பொழுது ஒருங்கிணைப்பாளரும் பொருளாளரும் தொடர்ந்து இப்படி நீண்ட நிறைய பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரராக நாங்கள் நிச்சயமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய தி ஹெரிடிட்டரி ரைட்ஸ் வி பொசஸ் வித் ஏடிஎம்கே we will never think of losing it. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய பாரம்பரிய தொடர்பையும் உரிமையும் ஒரு நாள் இழப்பதற்கு நாங்கள் கனவிலும் எண்ண மாட்டோம். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுடைய அடித்தளம். அந்த லேபிளை, அந்த டேகை, அந்த அடையாளத்தை ஒரு நாளும் நாங்கள் இழக்க மாட்டோம். எனவே இணைப்புக்கு முன்னுரிமை. இணையாத பட்சத்தில் நாங்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சியாளர் எம்ஜிஆர், புரட்சியாளர் அம்மா அவர்கள் வகுத்த வழியில் நாங்கள் திராவிடம் என்ற பெயரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயருடன் கூடிய
ஒரு அமைப்பில் தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமை தாங்கி வழி நடத்துவார்கள். இப்போ அதிமுகனுடைய மூத்த தலைவர்கள் எல்லாருமே இபிஎஸ் மேல கடும் அதிருப்தியில் இருக்கிறதாக சொல்றாங்க. அதுவும் இல்லாம பாஜக கூட்டணியில மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறதாக நேத்து அண்ணாராஜா அவர்களே சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறது சார்? சார் உண்மை சார். உங்களுக்கு எங்க அதிருப்தி உருவாகுதுன்னா, அண்ணன் இபிஎஸ் அவர்கள் மிக நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. அம்மாவின் மறைவிற்கு பிறகு இரட்டை தலைமை உருவாகி ஒரு சமாதான உடன்படிக்கையின் அடிப்படையில அண்ணன், அதாவது ஆட்சிக்கு தலைவர் திரு இபிஎஸ் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ், கட்சிக்கு தலைமை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அவருக்கு துணை இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையில் அண்ணன் இபிஎஸ், இப்படி இரட்டை தலைமை நன்கு புரிதலோடு மிகச் சிறப்பாக நடந்து வந்தது. அதனால் தான் திரு தினகரன் அவர்களை சார்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்ட 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி இழந்த நேரத்தில் அதற்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் நாம் 22 தொகுதிகள் இடைத்தேர்தலில் சட்டப்ப 13, 14 தொகுதியில் வென்று அன்றைக்கு தனித்தன்மை நிரூபித்து ஆட்சியை தக்க வைத்தோம். பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அன்னைக்கு if at all OPS had not taken an untimely move of providing 10.5 reservation to one year community, அதாவது தேர்தல் சமயத்தில் 10.5% அந்த இடஒதுக்கீட்டை ஒரு 106 சமுதாயங்கள் அடங்கிய மிகவும் பிற்பட்ட சமுதாயத்தில் இருந்து ஒரு சமுதாயத்துக்கு 10.5% என்பதை தேர்தல் நேரத்தில் கொடுக்காமல் பிறகு அதை கமிஷன் போட்டு முறைப்படியான நடவடிக்கையில் மேற்கொண்டு அதை செய்திருந்தால் நிச்சயமாக அரசியல் ரீதியாக பாதிப்பு வந்திருக்காது. இந்த சட்டம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் it has been struck down by the Supreme Court of India. Now that the act has got lapsed, it is no more in existence. அந்த சட்டம் பொழுது நடைமுறை இல்லை. காரணம் அதை முறைப்படியாக அதை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது மட்டுமல்ல, அது மக்கள் தொகை 10.5%, 106 சமுதாயங்கள் ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் 10.5% கொடுப்பதற்கு என்ன வழிவகை என்பதற்கு ஓய்வு பெற்ற நீதியரசரை வைத்து ஒரு கமிஷன் போட்டு அந்த அடிப்படையில் சட்டமன்றத்தில் அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட்டை தாக்கல் செய்து அது சட்டமன்றம் அதை நிறைவேற்றி அதன்படியாக சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும்னால் நிச்சயமாக உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் அந்த சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். Since all these preliminary steps were not taken and it was an abrupt announcement of the then Chief Minister Edappadi Palanichami, the Supreme Court has come down heavily upon this act and has abolished it also. It was virtually struck down. அந்த சட்டம் செல்லத்தக்கதல்ல என்று உச்ச நீதிமன்றத்தால் அடித்து நொறுக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நோக்கமும் நிறைவேறாது மட்டுமல்ல, இது தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய பின்னடைவை தந்தது. எப்படி 106 சமுதாயத்தை 10.5 அவர்களுக்கு மட்டும் கொடுத்து விட்டீர்கள் என்று மித்த 105 சமுதாயம் பாரம்பரியமாக நாங்கள் வாக்களித்த சமுதாயம் நாங்கள் வாக்களிக்காதன் காரணமாகத்தான் it was an artificial defeat by the untimely move of Mr. எடப்பாடி பழனிசாமி. இது ஒரு செயற்கையான தோல்வி, தருவிக்கப்பட்ட தோல்வி, நேரங்காலம் தெரியாமல் எடுக்கப்பட்ட முடிவு, அரசியல் முடிவின் காரணமாக. எனவே இந்த 10.5% தேர்தலுக்கு கொடுக்காமல் இருந்தால் நாம் நிச்சயமாக ஆளுங்கட்சியாக மீண்டும் வந்திருக்கலாம். we would have come back as a ruling party for the second consecutive term, or else நிச்சயமாக நெக் டு நெக் என்று சொல்லக்கூடிய திமுகவும் அதிமுகவும் சம அளவில் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது என்ற ஒரு வினோதமான ஒரு தேர்தல் முடிவை நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தல் வழங்கியிருக்கும். அதையும் மீறி கூட்டணி கட்சிகளில் சேர்ந்து 75 தொகுதிகளில் நாம் வென்றோம் என்றால் அது இரட்டை தலைமைக்கு கிடைத்த வெற்றி. அந்த அடிப்படை உண்மையை அண்ணன் இபிஎஸ் அவர்கள் புரிந்து கொள்ளாதவர் போல முதலமைச்சராக இருந்தவரை தான் நம்பர் 1, ஆட்சி போய்விட்டது, எனவே கட்சியுடைய தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் நம்பர் 1 இருக்கிறாரே, அந்த நம்பர் 1 இடத்தை நாம் எக்காரணம் கொண்டு பெற்றாக வேண்டும் என்ற ஒரே உந்துதலின் காரணமாக அவர் இரட்டை தலைமை இருப்பது சரிப்பட்டு வராது, ஒற்றை தலைமை உருவாக வேண்டும் என சொல்லி கூடிய பொதுக்குழுவில் பல்வேறு ரகசியமான திட்டங்களை தீட்டி பொதுக்குழுக்கு சென்ற எங்கள் மேல் உங்களுக்கு தண்ணீர் பாட்டிலாம் வீசி அவமானப்படுத்தி வெளியேற்றி அவர் பொதுச் செயலாளராக அறிவித்துக் கொண்ட பிறகு என்னப்ப நடந்தது? அதற்கு பிறகு நடந்த 11 தேர்தல்களில் தி குவாண்டம் ஆஃப் டிஃபீட் ஹேஸ் பீன் இன் டிசெண்டிங் ஆர்டர். தோல்வியினுடைய விகிதாச்சாரம், ஒவ்வொரு வெற்றியின் விகிதாச்சாரம் உயரலாம் திரு சித்தார்த், தோல்வியின் விகிதாச்சாரம் தேர்தலுக்கு தேர்தல் உயர்ந்து வருகிறது.
அது உச்சகட்டமாக நடைபெற்று கொண்டிருந்த நாடாளுமன்ற தேர்தலில் எது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்று கருதப்பட்ட தென் மாவட்டங்களில் 5 நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்டுத்தொகை இழந்திருக்கிறது. ADMK has forfeited deposit in as many as 5 parliamentary constituencies, starting from Kanyakumari, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராம்நாத் and தேனி, இப்படி 5 நாடாளுமன்ற தொகுதியில் படுதோல்வி அடைந்த பிறகு அவருடன் இருக்கக்கூடிய நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், முன்னணி தலைவர்கள் உண்மையை உணர்கிறார்கள். இரட்டை தலைமை இருந்த பொழுது we were scoring a decent victory. ஆனால் இன்றைக்கு மிகவும் நகைப்புக்குரிய வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியின் அதலபாலத்துக்கு தள்ளிவிடப்பட்டிருக்கிறது. இதை இழந்த பெருமை, if at all its pride has to be retrieved to its past glory, இழந்த பெருமை மீட்கப்பட வேண்டும் என்றால் இணைப்பு ஒன்றுதான் வழி என திரு EPS அவர்களை யாரெல்லாம் ஒற்றை தலைமைக்கு ஆதரித்தார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு அங்கு புலம்பி தவிர்க்கிறார்கள். அவருடன் எடுத்து சொல்லி வருகிறார்கள். திரு EPS அவர்கள் உண்மையை உணர்ந்து நம்மை விட இயக்கம்தான் பெரிது என்று என்கிறானால், இயக்கம் பெரிது என்பதை விட தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய கடமை என்பது திராவிட இயக்கங்களுக்கு உண்டு. கருத்து வேறுபடலாம் திமுக அதிமுக, ஆனால் பேரறிஞர் அண்ணா ஆட்சியை அமைத்த பிறகு 60லிருந்து ஒன்று திமுக ஆட்சி அல்லது அதிமுக ஆட்சி என்று திராவிட இயக்க ஆட்சி தான் நடைபெற்று வருகிறது. இந்த சகாப்தத்திற்கு பங்கம் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு திராவிட இயக்க சித்தாந்தவாதிகள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த வகையில் இன்றைக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு உண்டு. எனவே நம்மை விட நம் இயக்கம்தான் பெரிது என்ற உணர்வோடு இணைப்புக்கு அவர் வழிவிட வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்தால் நிச்சயமாக திராவிட இயக்கம் என்பது, நான் திமுகவும் அதிமுகவும் சேர்த்து சொல்கிறேன், இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இந்த தமிழ் மண்ணில் எந்த கொம்பனாலும் ஆட்டவோ அசைக்க முடியாத ஒரு பேர் இயக்கமாக இருந்து தமிழர்களுடைய லட்சிய உணர்வான சமூக நீதி, மாநில சுயாட்சி, மகளிர் உரிமை, மதச்சார்பின்மை, கல்வி முன்னேற்றம், இந்திய துணைக்கண்டத்தினுடைய நம்முடைய தமிழ் மொழியினுடைய தனித்தன்மையை காத்தல், இனத்தை காத்தல், இப்படி உலகளாவிய சங்க காலத்திலிருந்து தமிழன் கட்டி காத்து வந்த அந்த கீர்த்தியையும் பேரையும் புகழையும் கட்டி காக்கக்கூடிய ஒரு அமைப்பாக திராவிட இயக்கம் தொடரும். அதற்கு நிச்சயமாக வர இந்த உண்மைகளை புரிந்து இணைப்புக்கு அண்ணன் EPS அவர்கள் வழிவிட வேண்டும் என்பதைத்தான் தொலைநோக்கு பார்வையோடு அண்ணன் OPS சொல்கிறார்கள். இதை புரிந்த பலரும் பாராட்டுகிறார்கள். புரியாத ஒரு சிலர் கிண்டலும் கேலி செய்வது, இது தனிநபரை கிண்டல் பண்ணுவதாக என்ன வேண்டாம். ஒரு இயக்கத்தினுடைய அழிவுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நீங்களும் துணை போகிறீர்கள் என்று நிச்சயமாக எதிர்காலம் உங்களை சபிக்கும், உங்களை மன்னிக்காது என்பதை தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். நன்றி மிஸ்டர் சித்தார்த். தேங்க்யூ.